வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்து கொண்டிருக்கும் நாங்கள் ஜெனி ஜீவராஜ், ஜெஃப்ரி ஜெபதார்ஷன். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தலைப்புச் செய்திகள். வடிநாகரையில் மீண்டும் நில அதிர்வு. தனிநபர் நிகழ்ச்சி நிரலுக்கு அன்றி மக்களின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமையவே செயற்பட வேண்டும் ஜனாதிபதி தெரிவிப்பு. தத்தமது பகுதிகளில் உட்பட்ட வைத்தியசாலைகளின் குறைபாடுகளை ஆராயுமாறு அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அறிவிப்பு. ஜெஃப்ரி, கடந்த சில தினங்களாக அம்பாறை வடிநாகல பகுதியில் நில அதிர்வுகள் பதிவாகி வருகின்றன. ஆம் ஜனே, அது தொடர்பில் தற்போது அதிக கவனம் செலுத்தப்படுகிறது. இந்த நிலையில் வடிநாகல பகுதியில் இன்றும் 2 நில அதிர்வுகள் பதிவாகி இருக்கின்றன. அம்பாறை வடிநாகல பகுதியில் இன்று முற்பகல் 9 மணி அளவில் முதலாவது நில அதிர்வு பதிவாகியது. அதனைத் தொடர்ந்து 10:15 அளவில் இரண்டாவது நில அதிர்வும் பதிவாகியிருந்தது. ஒன்று முற்பகல் 9 மணி அளவில் ஏற்பட்ட நில அதிர்வு பல்லேக்கலையில் உள்ள நில அதிர்வு கண்காணிப்பு மையத்தில் பதிவாகியுள்ளதாக புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்க பணியகத்தின் தலைவர் கலாநிதி NB விஜயானந்த தெரிவித்தார். மற்ற நில அதிர்வு வடிநாகல பகுதியில் ஸ்தாபிக்கப்பட்டுள்ள தற்காலிக நில அதிர்வு கண்காணிப்பு மையத்தில் பதிவாகியுள்ளதாக குறித்த பகுதியில் ஆய்வுகள் மேற்கொண்டு வரும் புவியியல் ஆய்வாளர் மஹிந்த செனவிரத்ன தெரிவித்துள்ளார். இதுவரையில் இதனை எம்மால் அறிந்து கொள்ள முடியவில்லை. என்ன காரணத்தினால் இவ்வாறு நிகழ்கிறது என்பது தெரியவில்லை. இன்று காலையிலும் குண்டு வெடிப்பதனை போன்ற ஒரு சத்தம் கேட்டது. மின்னல் வெட்டும் போது பூமி அதிர்கிறது என முதலில் நாம் நினைத்தோம். தற்போதுதான் பூமி அதிர்வு என உணர்ந்து கொண்டோம். கல்லோயா பகுதியிலேயே இதனை அதிக அளவில் உணர முடிகிறது. வடிநாகல, தேவாலயத்து, பல்லமோய, கியூலேகம மற்றும் கல்கந்த ஆகிய பகுதிகளில் இந்த நில அதிர்வுகள் உணரப்பட்டதாக பிரதேசவாசிகள் தெரிவிக்கின்றனர். நில அதிர்வுடன் சத்தம் ஒன்று கேட்டதாக பிரதேசவாசிகள் மேலும் குறிப்பிடுகின்றனர். இது இயற்கையாக ஏற்படும் நில அதிர்வின் போது ஏற்படுகின்ற சத்தம் அல்ல. இந்த சத்தம் சற்று நேரம் கேட்கும். ஒரு குறுகிய காலப்பகுதிக்கு கேட்டுக்கொண்டே இருக்கும். அந்த சத்தம் இவ்வாறான பாரிய சத்தமாக இருக்காது. அதனால் இந்த சத்தம் தொடர்பில் பாரிய வேறுபாடு காணப்படுகின்றது. தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற ஆய்வுகள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புவியியல் ஆய்வாளர் மஹிந்த செனவிரத்ன. இங்கு என்ன இடம்பெறுகின்றது என்பது தொடர்பில் எதிர்வரும் காலத்தில் உரிய ஆய்வுகளை மேற்கொண்டு சரியான தீர்மானம் ஒன்றை எடுக்க உள்ளோம். இதற்கான காரணத்தை கண்டறிய முடியும் என்று நாங்கள் நம்புகின்றோம். ஆய்வுகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அம்பாறை வடிநாகலவை அண்மித்த பகுதியில் நேற்று முன்தினம் மாலை 6:55 இறுதியாக நில அதிர்வு பதிவாகியிருந்தது. இந்த நில அதிர்வு பல்லேக்கல, மகாகணதராவம் மற்றும் அக்மன ஆகிய நில அதிர்வு கண்காணிப்பு மையங்களில் பதிவாகியிருந்ததாக புவிச்சரிதவியல் அளவை மற்றும் சுரங்க பணியகம் தெரிவிக்கிறது. கடந்த நவம்பர் மாதத்தில் மாத்திரம் வடிநாகல பகுதியில் 15 நில அதிர்வுகள் பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கைது செய்யப்பட்ட யாழ் பல்கலைக்கழக மாணவர்களின் விடுதலையை வலியுறுத்தி கிளிநொச்சியில் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட செயலகம் ஒன்றில் இன்று முற்பகல் இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டம் சுமார் 1 மணி நேரம் நீடித்தது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கவன ஈர்ப்பு போராட்டத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பிரதிநிதிகளும் பொதுமக்களும் பங்கேற்றுள்ளனர். கைது செய்யப்பட்ட யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் எனவும் மாணவர்களின் கல்விக்கு இடையூறு விளைவிக்க வேண்டாம் எனவும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இன்றைக்கு கிளிநொச்சியில் நாங்கள் நடத்தியிருக்கின்ற இந்த போராட்டம் நம்மை பொறுத்தவரை மிகப்பெரிய சவால்கள் மத்தியில் நடத்தி இருக்கின்ற ஒரு போராட்டம். இந்த போராட்டம் வளரும். இதை ஒருபோதிலும் தடுக்க முடியாது. நம்முடைய போராட்டம் வளர்ச்சி அடைந்து நம்முடைய மக்களுடைய நம்முடைய இனத்துடைய இருப்பை உறுதிப்படுத்த வரைக்கும் இந்த போராட்டங்கள் வளர்த்தி நாங்கள் விடுதலை அடைகிற வரைக்கும் நாங்கள் செயல்படுவோம். மீண்டும் கைதுகள், மீண்டும் காணாமல் போதல்கள் என்ற அடிப்படையில் இந்த அரசாங்கம் மீண்டும் வட மாகாணத்தை ஒரு அச்சமான சூழ்நிலையில்
ஒரு பதட்டமான சூழ்நிலையில் வைத்திருப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். ஆகவே இவற்றை நாங்கள் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். இவை தொடரக்கூடாது என நாங்கள் அரசாங்கத்திடம் கேட்கின்றோம். தமிழ் மக்கள் கௌரவமாக வாழக்கூடிய ஒரு ஜனநாயக சூழல் இருக்க வேண்டும். அதற்கு இங்கு இருக்கக்கூடிய ராணுவம் வெளியேற வேண்டும். அப்பொழுதுதான் ஒரு ஜனநாயக சூழல் ஏற்படும். இதேவேளை கிளிநொச்சியில் இன்று மற்றொரு ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. சில தமிழ் அரசியல்வாதிகள் பல்கலைக்கழக மாணவர்களை தவறாக வழிநடத்துவதாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் குற்றம் சுமத்தினர். பதவி ஒன்றை பயன்படுத்தி பிரகாசத்தினை தேடிக்கொள்ள எவருக்கும் உரிமை இல்லை என ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தெரிவிக்கின்றார். கொம்பாத்தல ஷாலியாராம விகாரையில் நடைபெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். சிஎம் மகாநிகாய ஸ்ரீ ரோஹண பீடத்தின் மகாநாயக்கர் கொம்பந்த நந்தாராம தேரரை கௌரவிக்கும் நோக்கில் இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. අනතුරකින් කෙනෙකුට බැබලෙන්න කිසිම අයිතියක් නැහැ. ඒ සදාචාරාත්මක නැහැ. பதவியொன்றை பயன்படுத்தி தம்மை ஜொலிக்க வைக்க எவருக்கும் உரிமை இல்லை. பதவியொன்றின் மூலம் பிரகாசிக்க ஆரம்பிப்பது நியாயமில்லை. நாட்டை கட்டியெழுப்பும் திட்டங்களின் போது தனிநபர்கள் தொடர்பில் நாம் கவனம் செலுத்துவதில்லை. இயலுமை, திறமை என்பவற்றை போன்று நாடு மீது கொண்டுள்ள அன்பு மிகவும் முக்கியமானது. அது குறித்து நான் மிகுந்த நம்பிக்கை வைத்துள்ளேன். படிப்படியாக மேலோங்கி செல்லும் போது தனிப்பட்ட நிகழ்ச்சி நிரல்களை மறந்துவிட வேண்டும். மக்களின் நிகழ்ச்சி நிரலை கையில் எடுக்க வேண்டும். மக்களின் நிகழ்ச்சி நிரலை கையில் எடுத்தால் அது தவறு போன்று சிலருக்கு புரியும். தனிப்பட்டவர்களின் நியாயத்தை விட மக்களுக்கான நியாயமே வழங்கப்பட வேண்டும். மக்களுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்கும் தீர்மானங்களிலிருந்து நாம் பின்னோக்கி செல்வதில்லை. සාධාරණය කරනවට වඩා ජනතාවටයි සාධාරණ ඉටු වෙන්න ඕන. ජනතාව සාධාරණ ඉටු කරන තීන්දුවල අපි ආපස්සට යන්නෙත් නැහැ. பிரதம நீதியரசர் ஷிராணி பண்டாரநாயக்க மீது குற்றப்பிரேரணையை கொண்டு வந்து அவரை குற்றவாளியாக்குகின்றமைக்கு எதிராக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டம் லிப்டன் சுற்றுமட்டத்தில் இன்று நடைபெற்றது. தொழிற்சங்க அமைப்பு, சட்டத்திறன்கள் சங்கம் மற்றும் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் இதில் கலந்து கொண்டிருந்தனர். நீதிமன்ற நியாயத்திற்கான அமைப்பு இந்த எதிர்ப்பு ஆர்ப்பாட்டத்தினை ஏற்பாடு செய்திருந்தது. இந்த போராட்டத்திற்கு அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததாக அந்த அமைப்பின் பிரதிநிதிகள் தெரிவிக்கின்றனர். இதன் பிரகாரம் எதிர்க்கட்சியினை பிரதிநிதித்துவப்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். சர்வாதிகாரிகளின் இதுபோன்ற தீர்மானங்களுக்கு இந்த நாட்டின் ஜனநாயகத்தை சீர்குலைக்கும் நடவடிக்கைகளுக்கு கையை உயர்த்தி ஆசீர்வாதம் வழங்குவீர்களாம். அப்படி இல்லை என்றால் நியாயத்தை பின்பற்றி மக்கள் சமூகம் ஒன்றை இந்த நாட்டில் உருவாக்குவதற்கு நடவடிக்கைகளை எடுப்பீர்களா என்ற முடிவை எடுப்பதற்கான சிறந்த காலம் உருவாகியுள்ளது. அதனால் இன்று காட்டு சட்டமே நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அது கிரியாத்மக වන්නේ කැකිල්ලේ තීන්දුවයි. චෝදනා 3කට මෙතුමිය 3 குற்றச்சாட்டுகளிலும் அவர் தவறிழைத்தவர் என அந்த நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இது ஆச்சரியமான விடயம் அல்லவா? இதனை செய்வதற்கு எந்தவித அதிகாரமும் யாருக்கும் கிடையாது. லிப்டன் சுற்றுவட்டத்தில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் நிறைவுற்றதை அடுத்து ஆர்ப்பாட்டக்காரர்கள் கலைந்து சென்றனர். இன்று அனுஷ்டிக்கப்படும் சர்வதேச மனித உரிமை தினத்தை முன்னிட்டு சுதந்திர அரங்கம் கொழும்பில் இன்று சேலமர் ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தது. மக்களின் இறைமையும் மனித உரிமையும் என்ற தொனிப்பொருளில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பொது நூலக கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற இந்த சேலமர்வில் எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட அரசியல்வாதிகளும் சிவில் செயற்பாட்டாளர்களும் கலந்து கொண்டிருந்தனர். விஜயதாச ராஜபக்ச தனிநபர் யோசனை ஒன்றை முன்வைத்துள்ளார். நீதியரசர் ஒருவர் தொடர்பிலான விடயங்களில் நடந்து கொள்ள வேண்டிய முறைமை தொடர்பில் அவர் தனது யோசனைகளை முன்வைத்துள்ளார். இவ்வாறான குற்றப்பிரேரணை ஒன்றை பாராளுமன்றத்தில் முன்வைக்க முன்னர் நடுநிலையாக சபாநாயகர் இது குறித்து விசாரணை செய்ய வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது.
தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று பிரதம நீதியரசர் ஒருவரின் விவகாரத்தில் பொதுநலவாய அமைப்பின் 3 நீதியரசர்கள் அது குறித்து விசாரணை செய்து அறிக்கை ஒன்றை வெளியிட வேண்டும். இந்த வாரம் அமைச்சரவை கூடினால் இந்த சட்டமூலத்திற்கு அவசர சட்டமூலம் என்ற வகையில் அனுமதியை பெற்றுக் கொள்ள முடியும். அவ்வாறு எனின் 8 அல்லது 9ஆம் தேதி அனுமதியை பெற்றுக் கொள்ள முடியும். We have to acknowledge one simple fact. அது மிகவும் இலகுவான விடயம். நாம் அதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதாவது இந்த நாட்டின் பிரஜைகளான நாம் படிப்படியாக கீழ்ப்படிந்து சென்று கொண்டிருக்கின்றோம். நாட்டில் சட்டம் புதைக்கப்படுகின்ற ஒரு காலத்திலேயே நாம் வாழ்கின்றோம். சுயாதீன சட்டத்தின் அடிப்படை விதிமுறைகளுக்கு முரணான மற்றும் நீதிக்கு முரணான இவ்வாறான குற்றப்பிரேரணை காரணமாக இலங்கையர்கள் என்ற வகையில் நாம் வெட்கத்துடன் தலை குனிய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. இவ்வாறான விடயங்களுக்கு இடமளித்தமை குறித்து நாம் வெட்கமடைய வேண்டும். ஜனநாயகம் என்பது எம்மை நிர்வகிப்பதற்காக நாம் தெரிவு செய்கின்ற நபர்களுக்கு நாம் வழங்கும் ஒப்பந்தமாகும். எனினும் அவர்கள் மீது கொண்டிருந்த நம்பிக்கைக்கு துரோகம் இழைத்து எமது உரிமைகளை பறிக்க முயற்சிப்பார்களாயின் அவர்களை நாம் கோழைகள் என்று அடையாளப்படுத்துகின்றோம். எமது கோழைத்தனத்திலேயே அவர்களின் இருப்பு தங்கியுள்ளது. ஐக்கிய பிக்குகள் முன்னணி கொழும்பில் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்திருந்தது. பிரதம நீதியரசருக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள குற்றப்பிரேரணை தொடர்பில் இங்கு கருத்து தெரிவிக்கப்பட்டது. பிரதம நீதியரசருக்கு எதிராக கையொப்பமிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஒருவராவது குற்றச்செயல்கள் என்ன என்பது தொடர்பில் அறிந்து கொண்ட அக்காச்சாத்திட்டார்கள். வெற்று பத்திரத்திலேயே கையொப்பமிட்டனர். நியமிக்கப்பட்ட தெரிவுக்குழுவாக இருக்கலாம், வேறு குழுக்களாக இருக்கலாம். அங்கு இந்த குற்றப்பிரேரணை அதிர்வுக்குள்ளாகியுள்ளது. அதில் ஒரு பகுதி இல்லாமல் போயுள்ளது. நாம் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். பாராளுமன்றத்தில் உள்ள 225 பேரும் நடனம் ஆடுவதற்கு இடமளிக்கக்கூடிய நாடு இதுவல்ல. இது ஒரு தனிநபர் நாடகத்தை போன்று அரசாங்கத்தினாலே உருவாக்கப்பட்டு அரசாங்கத்தினாலே தீர்மானம் எடுக்கப்பட்டு தண்டனை வழங்கவே எதிர்பார்க்கின்றனர். இது நாம் மாத்திரமல்ல, முழு உலகமும் அறிந்த கேலிக்குரிய விடயமாகும். யார் தவறிழைத்தாலும் சட்டப்படி தண்டனை உள்ளது. அவ்வாறில்லாமல் சட்டத்திற்கு உட்படாத வகையில் இவ்வாறு தண்டனை வழங்குவதை தேரர்கள் மாத்திரமன்றி அப்பாவி மக்களும் எதிர்க்கின்றார்கள். அவநீதிய துளின் මේවගේ දඬුවම් දෙනවට මේ රටේ මහා සංඝරත්නය පමණක් නෙවෙයි මේ රටේ අහිංසක ජනතාවත් ඒකට විරුද්ධයි. பிரதம நீதியரசருக்கு எதிராக பாராளுமன்ற தெரிவுக்குழுவினால் எடுக்கப்பட்ட தீர்மானம் தொடர்பில் அதிருப்தி தெரிவிக்கும் வகையில் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட யாழ்ப்பாண சட்டத்தரணிகள் சங்கம் தீர்மானித்துள்ளது. நாளை முதல் எதிர்வரும் வெள்ளிக்கிழமை வரையான 4 தினங்கள் இந்த பணி பகிஷ்கரிப்பு இடம்பெறவுள்ளதாக சங்கத்தின் உபதலைவர் சாந்தா அபிமானசிங்கம் குறிப்பிட்டுள்ளார். இந்த பணி பகிஷ்கரிப்பில் வவுனியா, மன்னார், கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட சட்டத்தரணிகள் சங்கங்களும் இணைந்து கொள்வதாக யாழ் பிராந்திய சட்டத்தரணிகள் சங்கத்தின் உபதலைவர் மேலும் கூறினார். இதேவேளை பிரதம நீதியரசர் மீதான குற்றப்பிரேரணையின் குற்றச்சாட்டுகள் நியாயமான முறையில் விசாரணை செய்யப்படவில்லை என தெரிவித்து காலி சட்டத்தரணிகள் சங்கம் நாளையும் நாளை மறுதினமும் பணி பகிஷ்கரிப்பில் ஈடுபட தீர்மானித்துள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்காக இன்று முற்பகல் கூடியதாக சங்கத்தின் செயலாளர் அமரதிவாகர லியனாராஜி குறிப்பிட்டார். பிரதம நீதியரசர் கலாநிதி ஷிராணி பண்டார்நாயக்க மீதான குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் பாராளுமன்ற தெரிவுக்குழு மற்றும் அதன் நியமனத்திற்கு சவால் விடுக்கும் வகையில் தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்யுமாறு வலியுறுத்தி உயர் நீதிமன்றத்தில் இன்று 7 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. தற்போது குறித்த தெரிவுக்குழுவினால் பிரதம நீதியரசருக்கு எதிரான 3 குற்றச்சாட்டுகள் தொடர்பில் தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் 2 மனுக்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய தெரிவுக்குழு மற்றும் அதனை நியமித்தமை தொடர்பிலான நிலையற் கட்டளை தொடர்பில் உயர் நீதிமன்றத்தின் பொருட்கோடலை பெற்றுக் கொள்வதற்கு தேவையில்லை என அந்த மனுக்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை முற்போக்கு முன்னணியின் தலைவர் பீட்டர் நெல்சன் பெரேரா உள்ளிட்ட 7 பேரினால் இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. மித்தனிய பகுதியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய அனைத்து முகாமைத்துவ அமைச்சர் மஹிந்த அமரவீர பிரதம நீதியரசர் மீதான குற்றப்பிரேரணை தொடர்பில் கருத்து வெளியிட்டார். ஆசிரியை ஒருவர் தவறிழைப்பாராயின் அவரை விலக்க முடியும். அதிபர் ஒருவர் தவறிழைப்பாராயின் அவரை விலக்க முடியும். செயலாளர், கல்வி பணிப்பாளர் ஆகியோர் தவறிழைக்கும் பட்சத்தில் அவர்களையும் விலக்குவதற்கான நடைமுறை ஒன்று காணப்படுகிறது. உயர் நீதிமன்ற பிரதம நீதியரசரை விலக்க வேண்டும் என்றால் அரசியலமைப்பின் பிரகாரம் குற்றப்பிரேரணையை சமர்ப்பிப்பதே அதன் நடைமுறையாக அமைந்துள்ளது. அந்த குற்றப்பிரேரணையை எதிர்கொள்ள வேண்டிய பொறுப்பு அவருக்கு உள்ளது. அதனை புறக்கணிக்க அவரால் முடியாது. வழக்குகளுக்கு எம்மை அழைக்கும் போது நம்பிக்கையில்லை என கூறி அதனை புறக்கணித்து எம்மால் செல்ல முடியாது. அப்படி சென்றால் எம்மை விளக்கமறியலில் வைப்பார்கள்.
மித்தனிய தலாவ மகாவித்தியாலயத்தின் விஞ்ஞான கூடத்திற்கான அடிக்கல் நாட்டுவதற்காக இந்த நிகழ்வு இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.